எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஆட்டோ வந்து ஆட்டோ டிரைவரோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். பழைய ஆட்டோலே அந்த இன்ஜினை ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் கம்பல்சன் கிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ரெட்ரோஃபிட் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணோம். 2019 எக்ஸிஎம் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்ரோஃபிட் ஆட்டோவை அஃபிஷியலாக தலைமைச் செயலகத்தில் வச்சு லான்ச் பண்ணாங்க. பச்சை கலரில் ஆட்டோவை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். மஞ்சள் கலர்னா பெட்ரோல் ஆட்டோ, அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கான ஒரு வாகனம் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழகத்துல நீங்க பச்சை கலர்ல எந்த பிராண்ட் ஆட்டோ நீங்க பார்த்தாலும் அதற்கு வந்து முன்னோடி வந்து மக்கள் ஆட்டோ தான். இன்னைக்கு அந்த கம்பெனி $1 பில்லியன் கம்பெனி. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து சென்னையில ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி உருவாக்கி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அதுக்கான சேலஞ்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நம்மளோட ஊர்லேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிப்போம். ஆனால் ஊர் விட்டு ஊர் வந்து அந்த பிஸ்னஸை ஃப்ளரிஷ் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணுறதும் அதை சஸ்டெயின் பண்ணுறதும் எந்த அளவுக்கு முக்கியம். அண்ட் டுடே வி ஹாவ் அன் அமேசிங் 2 people ஃபார் அவர் எஸ்எஸ் ஹைலைட்ஸ். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஃபவுண்டர் அண்ட் த கோ ஃபவுண்டர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் eDaddy. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் வி ஹாவ் மிஸ்டர் மன்சூர் அண்ட் மிஸ் யாஸ்மின் வித் அஸ். ஹலோ. எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆக்சுவலி உங்களை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணுறது உண்டு. ஆனால் நிறைய தமிழ் ஈவெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக உங்களை நான் பார்த்ததில்ல, உங்களோட அப்பியரன்ஸை. அண்ட் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் யாஸ்மின். ஏன் தெரியுமா, நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் நோயிங் அபவுட் யூ. ஓகே, நம்ம வந்து இப்போ மேகசின்ஸில் இல்லை நம்ம இன்ஸ்டா சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது நான் பார்த்தேன் ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் மன்சூர் அண்ட் கோ ஃபவுண்டர் அப்படின்னு யாஸ்மின் போட்டிருந்தாங்க. துபாயில் பேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் என்னங்க சம்மந்தம்? ஸோ eDaddyங்கிறது எங்களோட செகண்ட் ஸ்டார்ட் அப். ப்ரீவியஸ் ஸ்டார்ட் அப் வந்து எம்மோட்டோ. ஸோ முக்கால்வாசி பேருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கும் இந்தியாவில் எல்லாருக்குமே எம்மோட்டோங்கிறது நல்லாவே தெரியும், மக்கள் ஆட்டோங்கிறது. ஸோ எம்மோட்டோ வந்து 2020 நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஸ்கேலிங் பண்ணோம். ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த டைமில் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆஃப்ரிக்காவில் பண்ணோம். ஸோ வி ஜஸ்ட் காட் இன் டு ஆஃப்ரிக்கா ஜஸ்ட் லைக் தட். ஒன் ஆஃப் த வைல்ட் ட்ரிப்ஸ் மாதிரி வி தாட் ஓகே ஆஃப்ரிக்கா எக்ஸ்பேண்ட் பண்ணோம், நம்மளே போவோம் டைரக்டாக அப்படி சொல்லி வி ஜஸ்ட் வெண்ட் ஆஃப். ஸோ வி தாட் இட்ஸ் அ ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரணும்னு. பட் வி எண்டட் அப் பீயிங் தேர் ஃபார் இயர்ஸ். ஓகே. ஸோ அந்த ஒரு ஷார்ட் ட்ரிப் போனது நாங்கள் அங்கே போனோன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா மேன் விசஸ் வைல்ட் மாதிரி ஆஃப்ரிக்கா விசஸ் அஸ் மாதிரி ஆயிடுச்சு. வி ஸ்டார்டட் லிவிங் தேர் அண்ட் வி ஸ்டார்டட் எஸ்டாப்ளிஷிங் த என்டர்பிரைஸ். ஸோ ஒரு கண்ட்ரியாக ஆரம்பித்தோம். தென் நவ் இப்போ 10 country ஆப்ரேஷன். இட்ஸ் ரீநேம்ட் அஸ் ஸ்பீரோ. ஸ்பீரோ தான் வந்து ஆஃப்ரிக்காவோட லார்ஜஸ்ட் EV 2-wheeler கம்பெனி. ஸோ வி ஆர் அ ப்ரவுட் ஃபவுண்டர்ஸ் அண்ட் வி ஹவ் டேக்கன் அன் எக்ஸிட் இப்போ ஸ்பீரோலேருந்து. எப்பவுமே ஒரு ஹிஸ்ட்ரி வேணும்ல, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி டு சே. கண்டிப்பா. அண்ட் ஆல்வேஸ் தட் மார்க்ஸ் யூ. ஏன்னா எப்படி ஒரு சர்டிஃபிகேஷன் இன் லைஃப் இன் எவ்ரி அதர் போர்ட்ஃபோலியோ வந்து ஒர்க்ஸ் அலாட்டோ, அதே மாதிரி ஆஸ் அ ஆண்டர்பிரினர் ஆல்வேஸ் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்போட அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிட் ஃப்ரம் ஸ்பீரோ இஸ் அ பிக் திங் ஃபார் அஸ். ஸோ அப்படிதான் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா ஆக்சுவலி இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் பீப்புள். அங்கே இருக்க மக்களோட வார்ம்த் வந்து ரொம்ப நல்ல வார்ம்த். அண்ட் இட் இஸ் சிமிலர் லைக் இந்தியா மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஏன்னா என்ன ஒரு 2 decades பேக் எப்படி இருக்கும் நம்மளுக்கெல்லாம் அது பார்க்க கொடுத்து வைக்கல அந்த டைம். ஹவ் இட் குட் ஹவ் பீன் மட் ரோட்ஸும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரியான ஒரு வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இட் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். யாஸ்மின் மேம், உங்களை நான் பார்க்கும்போது இங்கே ஆஃபீஸில் வந்ததுமே அவங்க இங்கே பார்த்து ஜஸ்ட் ஒரு 1 round அங்கே வாக் பண்ணிட்டு இருந்தீங்க. உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு UAE லோக்கல் பொண்ணு அப்படின்னு தான் நான் நினச்சேன். இல்லை சொல்லாத ஆளு இல்ல. இல்ல அப்பா, எனக்கு மட்டும்தான் தோணி, அதுதான் நான் கேட்க வந்தேன். இது எனக்கு மட்டும்தான் தோணி இருக்கா இல்ல நிறைய பேருக்கு வந்து இது? யாஸ்மின் வந்து வேற யாஸ்மின் நினைச்சிட்டீங்க. சென்னையில இருந்து வந்த யாஸ்மின் வேற, இவங்க அதுதான் நான் லிட்ரலி நான் வந்து சொல்றேன். அண்ட் நீங்க தமிழ் பேசுனது நான் அப்படியே ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்த்தேன். நான் என்னடா இவங்க தமிழ் பேசுறாங்களே அப்படின்னு. இது எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க? ஆமா, இப்போ ரீசெண்டா ஆஃப்டர் லாஸ்ட் ஒரு 1 year I've changed entirely to abaya
ஓகே. டைப். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே மோஸ்டா சொல்லியிருக்கேன். மோஸ்ட் எல்லாரும் வருவாங்க என்கிட்ட, அரபிக்ல நிறைய ஃப்ளூவெண்ட் அவங்களோட லோக்கல் ஸ்லாங்ல பேசிடுவாங்க. நான் இவரை பாப்பா அவர் என்ன பார்ப்பாரு. அப்புறம் நான் ரொம்ப ஸ்லோவா பொலைட்டா சொல்வேன், இல்ல இங்கிலீஷ் யூ மைண்ட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஸோ அதனால நிறைய பேர் அப்படி சொல்லுவேன். ஓகே. மாஃபி மிஸ்கில். மாஃபி முஷ்கில். ஓகே, உங்கள்கிட்ட வரேங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து மக்கள் ஆட்டோ. மக்கள் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு பேரு, அதுல இருந்து இ டாடி. நிறைய பரிமாணங்கள். எங்களுக்கு வந்து டாடி மம்மி வீட்டுல இல்ல பாட்டு, இந்த மாதிரி டாடினது இந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. கம்பேரிசன் வேற இல்ல. நான் ஒரு $10 பில்லியன் கம்பெனி உருவாக்கணும்னு ஒரு பிராண்ட் நேம் பில்ட் பண்ணா அதுக்கு என்ன ஒரு எதுக்கா இருக்கும் இந்த டாடி? எலெக்ஷன்ல இருந்து இல்ல இந்த பாட்டு கேட்கும்போது இல்ல அதுக்கு வருவோம் நம்ம. ஆல்ரெடி நிறைய இம்பாக்ட்ல தான் உட்கார்ந்துருக்கேன் நானு. ஸோ இந்த நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததே வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு தான் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது நம்ம ஆட்டோன்னு சொல்லி சென்னையில் மீட்டர் கட்டணத்தோட ஆட்டோவை கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய இது. அப்போ நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து அதை ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ஆட்டோன்னு. அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. மீடியாலெல்லாம் பெருசாக பேசப்பட்டு மீட்டர் கட்டணத்தை முதல் முறையாக தமிழ்நாட்டில் அப்போ தான் அமுல்படுத்தினாங்க 15 வருஷத்துக்கு அப்புறம். 2 கிலோமீட்டர் 25 ரூபா அடிஷ்னல். இன்றைக்கும் அதே மீட்டர் ஃபேரில் தான் இன்னும் தமிழ்நாடு ஆட்டோ மீட்ரு 2012 நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபேரை அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கடந்த கிட்டத்தட்ட 2012 to 2026 பல வருஷங்களாயும் இன்னும் அந்த ஆட்டோ மீட்டர் ஃபேரு அப்கிரேட் ஆகலை. ஸோ அது ஒரு சாதனையாக நம்ம ஆட்டோ பண்ணுது. அதுக்கப்புறம் நான் ஒரு மக்கள் ஆட்டோன்னு ஒரு வெஞ்சர் கொண்டு வந்தேன். நம்ம ஆட்டோக்கு அப்புறம் மக்கள் ஆட்டோன்னு ஒன்று கொண்டு வந்தேன். மக்கள் ஆட்டோன்றது பீப்புளுக்கான ஆட்டோ. பெண்கள் பாதுகாப்பாக ஆட்டோவில் பயணம் பண்ணணும், ஆட்டோலேயே டிவி பார்த்துட்டு போகணும், டெக்னாலஜி இல்லாத காலத்தில் டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே ஒரு தேடல் அப்படின்றது ஒரு புதுமையான விஷயங்களை நோக்கி பயணம் செய்கிறது தான் ஒரு தேடல். அதை தான் நான் எப்போவுமே பண்ண நினைப்பேன். பணத்துக்கு பின்னாடி பிஸ்னஸை நோக்கி ஓடணுன்னா பணம் பண்ணுறது கஷ்டம். பேஷனை நோக்கி ஓடணுன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், உங்கள் பேஷன் ஜெயிச்சிருச்சுன்னா. அப்படி தான் நான் ஆட்டோமொபைல் துறைக்குள்ளே நான் பேஷனட்டாக உள்ளே போனது தான் ஆட்டோ இண்டஸ்ட்ரி. அதில் 2014 மக்கள் ஆட்டோ ஆரம்பித்தோம். நிறைய பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கொண்டு வந்தோம். ஏதாவது புதுமையாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த டைமில் தான் நான் டீப்பாக ஈவியில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. பழைய ஆட்டோவை எலக்ட்ரிக்காக மாற்றணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போனோம். ஏன்னா ஆட்டோ டிரைவருன்றவங்க வந்து ஆட்டோன்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அடையாளம், வாழ்வாதாரம். ஒரு 3 சக்கரத்தை வந்து எல்லாரும் நீங்கள் அதை ஒரு மெட்டல் காம்பனண்ட்டாக ஒரு ஆட்டோவாக பார்ப்பீங்க. பட் அதுக்கு வந்து நான் உயிராக பார்ப்பேன். அதை எனக்கும் ஆட்டோவுக்கான சென்டிமெண்ட் வந்து அது ஒருத்தருடைய வாழ்க்கை. அதில் தான் வந்து அவனுடைய மொத்த தேவைகளை நிறைவேற்று. அந்த 3 சக்கரம் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து டெய்லி அவனுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவங்க குடும்பத்தை கொண்டு வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அரசுக்கு நடத்துறது, பஸ்ஸில் நம்ம போகிறது. அதுக்கு அடுத்த டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தா ஆட்டோ தான். ஆட்டோ அதாவது கவர்மெண்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட அஃபிஷியல் டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஒரு ஆட்டோ, மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ அப்போ அதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு பார்க்க போய் தான் நாங்கள் ஈவிக்குள்ளே வந்தோம். அதுதான் ஸ்டோரி. அங்கே தான் அந்த எலக்ட்ரிக்ன்ற ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த டைமில் நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லார்ட்டையும் நாங்கள் போய் சொல்லுவோம், நாங்கள் எலக்ட்ரிக் ஆரம்பிக்கிறோம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிச் பண்ணும்போதெல்லாம் பேட்டரி ஆட்டோவா, அது எப்படி வயபிளாக இருக்கும், அதை யார் பயன்படுத்துவாங்க, இதெல்லாம் நம்பி எப்படி காசு போடுறது, இதெல்லாம் எங்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் வைப்பாங்க. எப்பவுமே ஒரு ஸ்டார்ட் அப்புன்றது வந்து பல அவமானங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் அது வெகுமானமாக மாறும். அதுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் சொன்னேன் எலக்ட்ரிக் தான் ஃபியூச்சரு. இந்த எலக்ட்ரிக் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனையும் தாக்கத்தையும் வந்து இந்த உலகத்தில் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ அப்படி தான் நாங்கள் பயணம் பண்ணி ரெட்ரோஃபிட்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். புதுசாக ஆட்டோ பண்ணாமல் எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஆட்டோ வந்து ஆட்டோ டிரைவரோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். அதே நம்ம புது ஆட்டோவாக பண்ணுறதோட பழைய ஆட்டோலே அந்த பெட்ரோலை ரிமூவ் பண்ணிட்டு இன்ஜினை ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் கம்பல்சன் கிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ரெட்ரோஃபிட் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 2-3 வருஷம் ட்ராவல் ஜேர்னி பண்ணோம். அப்புறம் 2019 XCM வந்து எங்களோட ஆட்டோவை ரெட்ரோஃபிட் ஆட்டோவை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்ரோஃபிட் ஆட்டோவை அஃபிஷியலாக தலைமைச் செயலகத்தில் வச்சு லான்ச் பண்ணாங்க. பச்சை கலரில் ஆட்டோவை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன் பச்சை கலரில் ஐடென்டிஃபை பண்ணோன்னா
மஞ்சள் கலர்னா பெட்ரோல் ஆட்டோ, அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கான ஒரு வாகனம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எலக்ட்ரிக்குன்னு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும். இதில் நம்ம ஒரு பல வருஷம் ஒர்க் பண்ணோம், அதை வந்து மக்கள் அங்கீகரிக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ரெவல்யூஷன் வந்து கொண்டு வரணும், அதை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும்னா நாங்கள் என்ன பண்ணோம், பச்சை கலரில் அந்த ஆட்டோவை லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணும்போது ஐடியாலஜியோட, அதுக்கப்புறம் அது வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ஜிஓ பாஸ் ஆகி இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் பச்சை கலரில் எந்த பிராண்ட் ஆட்டோ நீங்கள் பார்த்தாலும் அதற்கு வந்து முன்னோடி வந்து மக்கள் ஆட்டோ தான். ஸோ மக்கள் ஆட்டோ தான் எம் ஆட்டோவா குளோபலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஆப்பிரிக்காவுக்கு போனோம், இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க. ஸோ அப்போ புது ஆட்டோக்களை நாங்கள் தயார் பண்ணோம், ஒரு 13 வண்டி. பட் இந்தியாவில் நாங்கள் பெருசாக வியாபாரம் பண்ணலை, வெளிநாட்டில் தான் பெருசாக எம் ஆட்டோவோட சக்ஸஸ் கிடைச்சது. ஸோ அந்த ஆட்டோவையும் திரும்ப அஃபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த குப்பை இது நீங்கள் கார்பேஜ் அல்ற வண்டி ஆகட்டும், அதே மாதிரி பிஸ்னஸ் ஆன் வீல்ஸு, பேசஞ்சர் வெஹிக்கிள், ஆம்புலன்ஸு, அப்புறம் நிறைய வேரியண்ட் ஆஃப் 13 வேரியன்ட் சோலார் ஆட்டோ, இது எல்லாமே அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆப்பிரிக்காவுக்கு போனோம். அங்கே வந்து பிரசிடெண்ட்டை மீட் பண்ணும்போது பிரசிடெண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் கண்ட்ரி வந்து எவ்ரி லிட்டர் பெட்ரோலுக்கு 25% சப்சிடரி பே பண்ணுறோம். இங்கே வந்து அஃபிஷியலாக டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது, பெரிய கமர்ஷியலான டிரான்ஸ்போர்ட் நம்ம ஊர் மாதிரியான கிடையாது. ஸோ இங்கே மோட்டோ டாக்ஸி, நம்ம மோட்டர் சைக்கிளை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் ஆப்பிரிக்காவில் வந்து மக்கள் ஆட்டோ, நம்ம ஆட்டோ, மக்கள் ஆட்டோ வச்சு மக்கள் ஆட்டோ எம் ஆட்டோவாக குளோபலாக போகும்போது எம் ஆட்டோ எலக்ட்ரிக் மொபிலிட்டின்னு நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணோம். எம் ஆட்டோ வந்து ஆப்பிரிக்காவில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஹோல் ஆப்பிரிக்காலே லான்ச் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணி ஒரு கண்ட்ரியாக வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா கொண்டு போனோம். இன்னைக்கு அந்த கம்பெனி $1 பில்லியன் கம்பெனி. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ எப்பவுமே நான் சொல்லுவேன், அவருக்கு வந்து நேம் பண்ணணும்னாலே இஸ் வெரி குட் அட் நேமிங் சொல்லுவேன். அது மக்களோட கனெக்ட் ஆகணும். அவருக்கு வந்து ஒரு 3 டிக் பாக்ஸ் இருக்கு நேம் பண்ணணும். ஒண்ணு, ஒரு வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க மறக்கக்கூடாது, அந்த நேம் அப்படியே தான் இருக்கணும். தே ஷுட் அட்லீஸ்ட் அது ஒரு ஃபன்னியா கூட இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல, ஆனா அது ட்ரெண்டியா இருக்கும். ஸோ வே பிஃபோர் ட்ரெண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி ஹீஸ் லைக் தட். அண்ட் அக்கார்டிங் டு ஹிம் இட் ஷுட் ஹேவ் 2 syllable நினைப்பார். அதனால தான் எம் ஆட்டோன்னு இருக்கும் எப்பவுமே, அண்ட் இது இ டேடின்னு இருக்கும். ஸோ ஹி சேஸ் அந்த ஒரு பாஸ் அண்ட் தென் வென் இட் கம்ஸ் இட் இஸ் ஃபார் ஷியோர் வந்து இட் ஒர்க்ஸ் அவுட். கண்டிப்பா, ஏன்னா நமக்கு ரொம்ப கேட்சியான ஒரு நேம் இல்லையா, ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். சோ மீனிங் இதெல்லாம் வந்து ஒரு வேர்டுக்கு எப்படி வேணா கொண்டு வந்துக்கலாம், இந்த மாதிரி வேர்டு தான். பட் ஃபைண்டிங் தட் கேட்ச் வந்து ரொம்ப முக்கியங்கிறது இஸ் தேர். அண்ட் தேர்ட் திங், டைரக்டாவே சொல்லிடணும் கம்பெனியோடது இதுதான். இ டேடி இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் டேடி. ஸோ யூ வாண்ட் டு ஃபாதர்லி ஃபிகர் இஸ் ஆல்வேஸ் மென்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் கிவிங் அண்ட் மோர் செக்யூர் திங். So இவரோட டெக்கும் the product should be the more safest, more secured, and it should also rule the whole industry. நாதான் e-daddying வந்து ஈவன் எங்களோட எம்மோட்டோ இருக்கும் போதுமே எல்லாருக்குமே பார்த்த உடனே எம்மோட்டோ மறக்க மாட்டாங்க, பிகாஸ் the logo looks like an auto. அதுல என்டையரா ஆட்டோன்னு இருக்கும். டயர் வந்து AUTOன்னு இருக்கும், ஓல ஒரு டயர் இருக்கும், ஏல ஒரு டயர் இருக்கும். இட் இஸ் என்டையர்லி கம்யூனிகேட்டட். பார்த்த உடனே they will people remember, ஓ அது ஆட்டோ தானே, எம்மோட்டோ தானே. ஸோ அதே மாதிரி தான் ஈடாடிக்குமே he wanted. He is very good at naming மாதிரி. See, ஒரு பிராண்ட் பில்டிங்ன்றது ஒரு கலைன்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பீப்புளோட கனெக்ட் ஆகணும், அது எமோஷனாக இருக்கணும். ஒரு பிராண்டை இன்னைக்கு வந்து நீங்கள் பேர் வைக்கும்போது என்னோட பையன் பேரையோ என் பொண்ணு பேரையோ இல்லை அப்பா பேரையோ வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து பப்ளிக்காக மார்க்கெட்டுக்கு மக்கள்கிட்ட போகும்போது அந்த பிராண்டை வந்து $1 பில்லியன் பிராண்டாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான பிராண்ட் கைட்லைன்ஸ் இருக்கணும். அந்த நேம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ரீச் ஆகிற அளவுக்கு வைக்கணும். அந்த பிராண்டை நம்ம சேல் பண்ணணும். ஏன்னா அந்த பிராண்டுன்றது ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுற நேம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கனெக்டடாக வித் பீப்புள் கூட இருக்கணும், உங்கள் இண்டஸ்ட்ரியை ரிலேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் நான் அதை ஈடாடின்னு வச்சோம். ஒரு நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை முன்னொருத்தவங்களோட நேமை காப்பி பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு யூனிக்காக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு டெஸ்லா எடுத்துக்கோங்க, ஒரு டெஸ்லாவுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஈடாடிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஏன் ஈடாடின்னு வச்சோன்னா 1 லட்சம் வெஹிக்கிள் ஆப்பிரிக்காவில் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு $1 பில்லியன் கம்பெனி உருவாக்கியிருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டிவாக தான் வி ஆர் காலிங் இட் ஈடாடி. ஸோ இங்கே
நீங்கள் எமிரேட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எமிரேட்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகும். எமிரேட்ஸ் டேடி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டேடி. ஸோ நீங்கள் வந்து ஈன்றது இஸ் அ காமன் ஃபார் எலக்ட்ரிக். ஸோ ஒரு டாமினன்சியோட ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டை பில்ட் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய் இம்பேக்ட் பண்ணுன்றது தான் ஈடாடியோட எலக்ட்ரிஃபைங் யூஏயோட கனெக்ட். Got the point? A briefed point. No, you answered for 10 questions. இல்ல Whatever இல்ல. you had, it's all fine. அதேதான். சடனா ஈடாடிக்கு நான் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் சொல்லிட்டா பீப்புளுக்கு கனெக்ட் ஆகாது. Correct. ஸோ அது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேட், என்னோட ஜேர்னி எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு இந்த 10-15 வருஷத்துல இந்த இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு பேரும், அதோடைய தொடர்ச்சியா தான் ஈடாடி வந்திருக்கு. கரெக்ட். இட்ஸ் ஸ்ட்ரைட்டா ஈடாடின்னு வரல. இப்போ சென்னை சொன்னீங்க, ஆப்பிரிக்கா சொன்னீங்க, இப்படி துபாயில வந்து பேஸ் பண்ணீங்க. ஆப்வியஸா ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கப்போ, நிறைய ஆர்என்டி பண்ணிட்டு இருந்தப்போ எல்லாரும் இருக்கிற மார்க்கெட்ல சில பேர் வந்து போய் பிசினஸ் பண்ண நினைப்பாங்க. அது ஒரு டைப். யாரும் இல்லாத இடத்துல ஃபர்ஸ்ட் மூவரா போகணும், அண்ட் யாரும் இல்லாத இடத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறது இன்னொரு டைப். எங்களுக்கு எப்பவுமே அந்த செகண்ட் டைப்ல தான் இருந்திருக்கு. அதனாலதான் ஹோல் இந்தியால டுவர்ட்ஸ் நார்த் சைடோ வெஸ்டர்ன் ஈஸ்ட் சைட்ல எலக்ட்ரிக் இருந்தப்போ, நம்ம வந்து எலக்ட்ரிக் இல்லாத தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல அதை வந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அவ்வளோ பேசணும். இட் வுட் ஹேவ் பீன் ஈஸி. நாங்க வெறும் தயாரிச்சு மட்டும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த ரெட்ரோஃபிட் கிட்ட ஈஸியா பிசினஸ் பண்ணிருக்க முடியும் அதர் பார்ட் ஆஃப் த கண்ட்ரில. பட் எங்களுக்கு எப்பவுமே அது இல்லாத ஒரு மார்க்கெட்ல செய்யறப்போ அதுலதான் சுவாரஸ்யமே இல்லையா, அதுலதான் கிரியேட்டிவிட்டி, அதுலதான் அவங்களோட மெனக்கெடல் இருக்கும். மத்த இருக்கிற மார்க்கெட்ல நீங்க ஒரு 10ஓட 1 ஒரு ட்ரேடர் கணக்கு தான். ஸோ ஆப்பிரிக்காவுமே அப்படிதான் பண்ணும். ஆப்பிரிக்கால எல்லாருமே ரொம்ப சேஃப் மார்க்கெட்டா சொன்ன எந்த கண்ட்ரிக்குமே போகல. வெஸ்ட்டுக்கு போனோம். வெஸ்ட் ஆப்பிரிக்கால எங்கேயுமே ஒரு தடைங்களே கிடையாது, எலக்ட்ரிசிட்டி அவைலபிலிட்டியே கிடையாது, வீட்டுக்கே கரண்ட் இருக்காது. சோ அப்படி இருக்கிற இடத்துல we thought we will work along with the government. ஏன்னா இது ஒரு புரட்சியா தான் மாறணும், இது ஒரு டிஸ்ட்ரப்ஷனா தான் மாறணும். ஸ்டார்ட் அப்போட பிளேவே அங்கதான் நினைக்கிறோம், ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்பஸ்ல போறதுதான். ஸோ யூஏஏ எப்பவுமே நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தோம், ரொம்ப டெவலப்மெண்ட்லாம் இருக்கு, தே ஆர் ஒன் ஆஃப் தி டாப் ஆன் த பிளேசஸ் எல்லாமே. பட் வாட் இஸ் நாட் ஹேப்பனிங்னா லோக்கல் மேனுஃபேக்சரிங் இஸ்ன்ட் ஹேப்பனிங் மச். மெயின்லி இன்னும் ஆட்டோமொபைல்ஸ்ல பெருசா இல்ல. இன்னொன்னு இவி எலக்ட்ரிக் நம்மளாம் டெலிவரிக்கு எப்பயோ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்தியால. பட் இங்க மிடில் ஈஸ்ட்ல நாங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ல டெலிவரி வெஹிக்கிள்ஸ்ல வந்து வெறும் ஐசி வெஹிக்கிள்ஸ் தான், ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் தான். டெலிவரி அப்பதான் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் அண்ட் வி saw a pattern. டெலிவரி வந்து நம்ம இந்தியால இப்ப 3 minutes ரீச் ஆயிருக்கோம்னா 20 minutes டெலிவரில இருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் தான் கிளஸ்டரா ஆகி 3 minutes ஜெப்டோ இப்போ வந்து 3 to 5 minutesல டெலிவரி. ஸோ இவங்களும் இந்த ஒரு இடத்துக்கு வருவாங்க, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆட் ஆகும். இது எல்லாத்துக்கும் நடுவுல அவங்களுக்குமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கும் கிளைமேட் ஆக்ஷனுக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஸோ தே ஹேவ் டு சேஞ்ச் இன்டு எலக்ட்ரிக்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ரைட் வே டு பிளேன்னு சொல்லி we decided. It was a calculated move. How welcoming it was here. It's very welcoming. Very welcoming. 3 years back when we started as a brand, எங்களோட first press release ல இருந்து even till date, it's been very welcoming, at the same time very challenging. Okay. Very challenging than Africa markets. எல்லாருமே எஸ்பெஷலி உள்ளுக்குள்ள இருக்கும் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்ஸ் வெரி சேலஞ்சிங். பட் இங்க இட் இஸ் வெரி சேலஞ்சிங். எங்க டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அங்கதான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும். இந்த ஊர்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஏன் இல்லை அப்படின்னா இங்க மேன் பவர் காஸ்ட் ஜாஸ்தி, லேண்ட் காஸ்ட் ஜாஸ்தி, கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட் இஸ் ஹெவி. ஸோ அப்போ நீங்க ஒரு ப்ராடக்டை தயாரிக்கும் போது அதோட காஸ்ட் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ அதனால யாருமே இந்த மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்றதில்ல. பட் இதே மார்க்கெட்ல தான் $1 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டியை டேப் பண்ணுறது தான் ஈடாடியோட டார்கெட்டு. அது இல்லாமல் நாங்கள் யூஏஇக்கு புது ஆட்களும் கிடையாது. எங்களோட ஆப்பிரிக்கா கம்பெனியோட ஹோல்டிங் கம்பெனி வந்து டிஎம்சிசியில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அப்பையிலேருந்தே துபாயிலேருந்து தான் எங்களோட எல்லா ஆப்ரேஷன்ஸு, ஃபண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைஸ் எல்லாமே அங்கேருந்து தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு துபாய் எப்போவுமே ஆல்வேஸ் வெல்கம். நாங்கள் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஆரம்பித்த உடனே மக்கள்கிட்ட முதல்ல வந்து பிச் பண்ண ஊரும் நம்ம ரெட்ரோஃபிட் ஆரம்பிச்ச காலத்திலே 2019 நினைக்கிறேன். ஸோ அப்பவே நாங்க வந்து இங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைஸ் பண்ணோம். ஸோ துபாய் இஸ் ஆல்வேஸ் அவர் ஹோம். we have been secretly rooting கூட சொல்லலாம். அந்த டைம்ல இருந்து we kept அப்பத்துல இருந்தே we were kept understanding, analyzing. அப்போவே we understood எப்படி வந்து the whole logistic part is working. சைனா டு இங்க எப்படி ஒர்க் ஆகுது, இங்க இருந்து ட்ரேட் லைன்ஸ் எப்படி இருக்கு டு அதர் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து we've been seeing. And இதுதான் ரைட் டைம் டு பிளே ஹியர் மாதிரி.
ஸோ அதனால் இப்போ உங்களுடைய இந்த ஒரு ஜேர்னியில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கும், நிறைய அவார்ட்ஸ், நிறைய மொமெண்டோஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. பட் தெர் வில் பி சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், மேபி எக்ஸ்பெக்டட் லைக் ஆர் சம்திங் யூ ரியலி வாண்டட், யூ ரிசீவ்ட் இட், இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச ஒரு அமேசிங்கான விஷயம். Personally, I have one. Okay. And as a company, as a business, I have one. Maybe he would have a different option. For me, it was Forbes under 30 under 30. And I was on 29 when I got Forbes last year, Forbes 30 under 30. அது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீம். ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் வந்து அந்த ஃபோர்ப்ஸோட ஆர்டிக்கல், அதாவது அந்த மேகசின் வந்து இஸ் நாட் அஃபோர்டபிள். ஓகே. So, but என்னோட school, thankfully, the old edition of magazines will be there in library. So, அப்பதான் I first know what is Forbes. And from them, my teachers put into a thought, எனக்கு ஒரு thought என் மண்டையில போட்டாங்க, you should list in Forbes. அதுதான் வந்து one of the highest achievement for an entrepreneur ஆவோ, இல்லாட்டி philanthropist, அந்த early agesல philanthropist, scientist, அப்படியெல்லாம் யோசிப்போம்ல, scientist ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு. So, அப்போல இருந்து Forbes was standard. மத்ததெல்லாம் மாறிட்டு இருந்ததே தவிர Forbes was one such thing. So என்னோட every year manifest boardல whatever, if I write it on a board or write it on a piece of paper, Forbes was there. So he kept motivating me. எப்பவுமே அவரோட செக் பாயிண்டே வந்து if I துவண்டு போறப்பெல்லாம் Forbesல வரணும்னு ஆசை இல்லையா, you go work. So when it was 29, I was telling 3-4 monthsல birthday வரப்போகுது. To my secretary, I was speaking ஃபன்னா பேசிட்டு இருந்தோம். எப்படியும் இப்பவே லிஸ்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிடும், பிகாஸ் இட்ஸ் 6 months ஆஃப் ப்ராசஸ் இல்லையா. ஸோ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். 3-4 monthsல இட்ஸ் மை பர்த்டே, ஐம் டர்னிங் 30. ஸோ under 30 வாய்ப்பு இல்லை, under 40, under 50 we have to focus அப்படின்னு சொல்றேன். as if like the universe replied back மாதிரி, in a day or two we are getting a call. Wow. And we had a mail from Forbes that அப்பதான் EDAD launch பண்ணி கொஞ்சம் 1 year time, and எங்களோட டிசைன் launch we were preparing. And they said, you have done a lot. It has come very nicely, and you are an eligible person to be there. And that too, when women forza, we want to be there. So that was like அப்படியே வெச்சக்குறி அடிச்ச மாதிரி ஒரு feel. That is a soul satisfaction time. ஒன்னு. ரெண்டு, as a company, when ஆப்பிரிக்கால போய் இது ஒரு சர்டிபிகேஷன் அப்ரிசியேஷன் இல்ல, பட் வந்து ஆல் விமன் அசம்பிளி பிளான்ட் பண்ணப்போ அது என்னோட that would be my ஒரு பெரிய வின்னிங் மூமெண்ட். தேன் ஃபோர்ப்ஸ் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மதர் ஆஃப் 3, யூ நோ ஹவு மச் இட் ஃபீல்ஸ் டு see the child after the delivery. 3 குழந்தைங்களை வந்து பெற்றெடுத்தப்போ எனக்கு எந்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்குமோ அதையும் தாண்டின ஒரு சோ சாட்டிஸ்ஃபைட் மூமெண்ட் இதுதான்டா அப்படின்னு யோசிச்சது வந்து when I trained all those women, அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட் கொடுத்து 3 times அவங்களுக்கு ஃபுட்டுமே அங்கேயே ப்ரொவைட் பண்ற ஒரு அசம்பிளி பிளான்ட்டை ரொம்ப வந்து டெவலப்பே ஆகாத ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரில பண்ணதுதான் ஒரு பெரிய ஃபெதர். அவருக்குமே அதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தட் வாஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா நிறைய இடத்துகள்ல நிறைய நாங்க சோஷியல் திங்ஸ் பண்ணிருக்கோம், விச் வி டோன்ட் ஈவன் டிஸ்பிளே, பட் அங்க வந்து இட் ஹேட் இட்ஸ் ஓன் பர்பஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்க பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கொண்டு வந்தோம், லார்ஜஸ்ட் ஃபிளீட் ஆஃப் விமன் டிரைவர்லாம் இருந்தது, அதுவும் விமன் எம்பவர்மெண்ட் தான், அதுலயும் சந்தோஷம் இருந்தது. பட் அங்க அவங்க ஆல்ரெடி எம்பவர்ட் விமென்ஸ். யூ வில் நாட் ஈவன் திங்க் ஹவு எம்பவர்ட் 16 year கிட்ன்னு நம்ம சொல்லுவோம், குழந்தை 16 வயசு நம்மளுக்கு குழந்தை தான். அவங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 குழந்தைங்களையாச்சும் பெற்று எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தைங்கள ஒரு குழந்தைய பின்னாடியே மாட்டிருப்பாங்க, இன்னொரு முன்னாடி மாட்டிட்டு ரோட் சைட்ல வெண்டாஸா வேலை செய்வாங்க. அவ்வளோ எம்பவர்ட் குழந்தைங்கள அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துப்பாங்க, ஆண்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. நான் உலகத்திலே வியந்து பார்த்த பெண்கள்னா அவங்கதான் ஆப்பிரிக்கன் பெண்களோட அழகும் சரி, அவங்களோட அறிவும் சரி, அவ்வளவு பெரிய எங்க பார்த்தாலும் பிசினஸ் பண்ணிடுவாங்க. நீங்களே அவங்க கிட்ட 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட உங்க கூட ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து என்டர்பிரைசிங் ஆன பீப்புள். சோ அவங்களுக்கு வந்து ஒரு ரீபர்த் மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஃபுட்க்கெல்லாம். சோ என்ன பண்ணோம், நம்ம ஃபுட்டையும் ப்ரொவைட் பண்ணி ட்ரைனிங்கையும் கொடுக்குறோம். ட்ரைனிங்லயே நம்ம பிரிக்கிறோம், யாரு டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காங்க, யாரு வந்து மெக்கானிக்கல் ஒர்க்ஸ்க்கு ஒர்க் ஆவாங்கன்னு சொல்லி பிரிச்சு இன்னி வரைக்கும் அவங்க எல்லாருமே எங்க கூட கனெக்டடாவும் இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே நாங்க கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணதுனால எல்லார்கிட்டயுமே எங்களோட நம்பர் ஆக்சஸ் இருக்கு. இன்னும் அவங்களோட எல்லா பர்த்டேஸ்லயும் நாங்க இருக்கோம்.
அவங்க குழந்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப நிம்மதி, அவங்களோட அடுத்த மீலுக்கு அவங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கேயே ஃபுட் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒன் டைம் மீல் ஆரம்பிச்சோம், அதை எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இவங்க சாப்பிடாம பசியோட வேலை செஞ்சு எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப சொன்னாங்க இல்ல எங்க குழந்தைங்களுக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்டா வச்சுப்போம், பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்ப முடிவு பண்ணோம் இல்ல 3 வேளையும் மீல் கொடுப்போம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் ஈவினிங்கும் கொடுத்தே அனுப்புவோம்னு சொல்லி. ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் எவர் விச் சக்சஸ் கேன் பி இன் எனி மீன்ஸ் இல்லையா. சக்சஸ் கண்டிப்பா. நான் அதான் கேட்கணும்னு இருந்தேன் உங்ககிட்ட, ஒரு விமன் ஆண்டர்பிரனரா நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்ச், எஸ் ஐ ரியலி ஸ்ட்ரகிள் திஸ் ஃபேஸ், அது எதை சொல்வீங்க? நிறைய பிகாஸ் ஓப்பனா ஒத்துக்கணும். இஃப் நாட் மன்சூர் there is no Yasmin to write a history. That is the straight fact to be. எல்லா ஆண்களுக்கும் பின்னாடி ஒரு பெண் பலம் இருக்கும்பாங்க. நான் பாருங்க ஒரு அவங்க சொல்றாங்க கான்ட்ரோவர்ஷியலா கூட எடுத்துக்கலாம், பட் இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபேக்ட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் பெண்கள் வந்து ஆண் வந்து வழி விட்டதுனால இங்க பெண் வந்ததா நான் சொல்லல. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஆண் நல்ல விதமாவோ இல்ல கெட்ட விதமாவோ ஒரு காரணமா இருப்பாங்க, அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. உங்களோட ஈகோ ட்ரிகர்ட் பாயிண்ட், ஒரு மனுஷனை உருவாக்குறது எமோஷன்ஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க எமோஷனலி வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும். இப்ப நிறைய உங்களுக்கு வந்துருச்சு தியரி, எமோஷனலி நீங்க வந்து டிட்டாச்சா இருந்தாதான் ஜெயிப்போம். அப்படியெல்லாம் இல்ல, எமோஷன் தான் நம்மளை ட்ரிகர் பண்ணணும். எதிர் அவமானங்களா இருக்கணும். கண்டிப்பா என்னோட லைஃப்ல எவ்ரி பார்ட் ஹஸ் பீன் ஆன்சர் டு இன்சல்ட் ஐ மெட் பிஃபோர் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஆண் தான் பெண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விதத்துல இது பண்ணுவோம். ஹீ வாஸ் வே விஷனரி தேன் மீ. சோ நான் முடியுமான்னு நினைக்கிறத அவர் முன்னாடியே யோசிச்சுட்டாரு. விமனை வந்து நாம எம்பவர் பண்ணணும், விமனை வந்து டிரைவரா கொண்டு வரணும், இன்க்ளூசிவா. முதல்ல அவர் தான் போய் பேசுவார், நான் கூட போய் பேசினது இல்ல. தமிழ்நாட்டுல பெண் ஓட்டுநர்களை கொண்டு வரணும்னா இவர் தான் போய் பேசுவார். இவர் லிட்டரலி அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. கிரவுண்ட் டிரைவர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வளர்ந்த ஆட்கள் தான். டெஸ்க் ஜாப் பண்ணி வரல. இப்போ வந்து ஏஐஸ் வச்சு ஒர்க் பண்றோம், டெக்ஸ்ட்ல வந்து அவ்வளோ பண்றோம். பட் யோசிச்சு பார்த்தா கீழ இருந்துதான் வந்தோம். அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஆரம்பிச்சதுதான் இந்த தேடல். சோ அவர் இல்லாட்டி this would have been way challenging, it would have been way harder சொல்லலாம். பட் it wasn't easy because I got married way early. So படிச்சிட்டு பிசினஸும் பண்ணிட்டு குழந்தைய வளர்க்கறது it was so much, and we women have to play lot of roles. இதுல பெரிய ஸ்ட்ரகிள் எங்க இருந்ததுன்னா, என் கூட சேர்ந்து நிறைய பேர் இழுத்துட்டு வரணும்னு நான் முடிவு பண்ணப்போ it was very struggling to bring women inclusion was very struggling. ஏன்னா நம்மளே ஃபிட் இன் ஆகல இந்த ஸ்பேஸ்ல. ஆட்டோமொபைல் இஸ் நாட் அ விமன் ஸ்பேஸ்னே எழுதிட்டாங்க, குத்திட்டாங்க. சோ ஈவன் மெக்கானிக்கல் டிகிரியில கூட யூ வில் நாட் ஃபைண்ட் இன் விமன் doing. இப்போ இருக்கு, பட் பேக் தென்ல இருந்து இட் வாஸ் நாட். நம்ம ஆரம்பிக்கும் போது யாருமே அதுக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கல, அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்கல. 2013 எல்லாம் 13-14 எல்லாம். பட் அதுக்கப்புறம் இன்னைக்கு மகேந்திராவாகட்டும், ஓலா, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த பெண்களுக்கு வந்து அசம்பிளிங் லைன்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த உமன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றதை இப்ப எல்லா கம்பெனியும் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முன்னாடி வந்து அது ஒரு ஆண்களுக்கான ஆட்டோமொபைல்ன்றது ஒரு ஆண்களுக்கான துறையா இருந்தது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறி பெண்கள் எல்லா துறையிலையும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அது இட்ஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து நான் தலைமை எடுத்து அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். பேசிட்டு இருந்தப்போ நாங்க கத்திட்டு இருந்தப்போ எல்லாம் யோசிச்சாங்க, என்ன முட்டாள்தனமா பேசுறாங்க, பெண் ஓட்டுநர்கள்ங்கிறாங்க, பெண் டெக்னீஷியன்ஸ்ங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா he put me to do that. நீ முதல்ல முன்மாதிரியா அந்த ஸ்பேஸ்ல இருந்தாதானே. இதுல ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் என்னவா இருந்ததுன்னா, பேலன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வேர்ட் வந்து நம்ம கிட்ட திணிக்கப்படுது. பெண்கள் கிட்ட ப்ரையாரிட்டிங்கிற வார்த்தையை கொடுக்கல, ஜெண்டர் ஃப்ளூடிட்டிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்காம பேலன்ஸ்ன்னு தெரிஞ்சோ தெரியாம நம்மகிட்ட ஒண்ணு போட்டுறாங்க. we are struggling to find that word balance between குழந்தைங்க கிட்ட நம்மளுக்கு இருக்கிற எமோஷன் ஈக்குவேஷன் வேற, வீடு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க ஈக்குவேஷன் வேற, வேலையில இருக்கிற ஈக்குவேஷன் வேற. சோ ப்ரொஃபஷனலுக்கும் பர்சனலுக்கும் பேலன்ஸ் தேவையில்லை. இங்க ப்ரையாரிட்டைசிங் வாட் ஹஸ் டு பி ப்ரையாரிட்டைஸ்ட் தட் டைம்ங்கிறத we weren't given. இதுக்கு முன்னாடியும் we weren't have any synopsis to take it from. So it was my own finding to grow the kids as well as also get my work doneங்கிறது was very challenging because ஒரு பாயிண்ட்ல there is also a lot of thing coming up now இல்லையா. ஜென்டில் பேரண்டிங்க்குன்னு ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துறாங்க. அந்த டிக் பாக்ஸ் படி பார்த்தா ஒரு அம்மா ஃபுல் டைம் அங்கதான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. கரெக்ட்.
யூ எண்ட் அப் பீங் ஆஸ்ட் அ கொஸ்டின். எந்த கொஸ்டின் எனக்கு லைஃப்லயே ஹார்டஸ்டா இருந்தது அப்படின்னா, ஐ வாஸ் ஆஸ்ட், என்கிட்டயும் கேட்டிருக்காங்க, அவர்கிட்டயும் கேட்டிருக்காங்க மல்டிபிள் டைம்ஸ், இஸ் மேக்கிங் மணி அண்ட் பில்டிங் யுவர் பேஷன் இஸ் that expensive you want to இன்வெஸ்ட் ஆன் invest on than you want to miss time with your kids ன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஐ எம் நாட் ஓனர் ஆஃப் மை கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரத்துக்கு இட் டுக் சம் இயர். மேபி ஐ டிட் ஆல் தி ட்ரையல் அண்ட் ரன் வித் த ஃபர்ஸ்ட் சைல்ட். அதுக்கப்புறம் ஐ ஹேட் லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல யூ நீட் நாட் டு கோ இன் அ ட்ரெடிஷனல் ரூட் அப்படின்னு. பட் அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி இன்னைக்கு இப்படி உட்காந்து நம்ம பேசுறோம் அப்படிங்கறதுதான் சக்சஸ். இப்போ எனக்கு தெரிய சக்சஸ்ன்றது ஒரு வார்த்தையே கிடையாது. சக்சஸ்ன்றது நிரந்தரம் இல்லாத ஒரு வார்த்தை. எதை வச்சு சக்சஸ் டிஃபைன் பண்றோம்? நம்மளுடைய லைஃப்ல உள்ள கரெக்டா ஸ்ட்ரகிள்ல நம்ம வந்து பண்ணி வரத பத்தி ஃபீல் பண்ணிடுறீங்களோ அன்னே அடுத்த நாள் வந்து லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். பிரச்சனைக்கு நடுவுல நீங்க பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க போறீங்க. எது ஓடலாம் பேஷனை நோக்கி. பட் சக்சஸ் இஸ் a fluid மாதிரி தான், மாறிட்டே தானே. இன்னைக்கு நான் சிரிக்கிறேன், நாளைக்கு சோகமா இருப்பேன், நாளை கழிச்சு சிரிப்பேன். ஸோ அது நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு பேர் வாழ்க்கையில இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு நீங்க உதவியா இருந்திருக்கீங்க, அதுதான் வந்து ரியல் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் தான் ஓகே. சக்சஸ்ன்றது நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. அது இன்னைக்கு வரும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன பிஸ்னஸில் வந்து ஃபெயிலியர்னு சொன்னாங்க. 2012 நாங்கள் நம்ம ஆட்டோ ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அதை பற்றி பயங்கர சக்ஸஸ்னாங்க. பட் அது ஸ்கேல் பண்ணலை. ஒரு பெரிய லெவலில் ஸ்கேல் ஆகி ஒரு பெரிய $1 பில்லியன் ஒரு $1 மில்லியன் நிறுவனமோ பண்ணலை. அப்போ என்னை வந்து ஃபெயிலியர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஆட்டோ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமும் வந்து அது பெருசாக ஸ்கேல் பண்ணலை. நம்ம யார்கிட்டயாவது போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாலே பீப்புள் வந்து நம்மளை ஃபெயிலியர்னு ஃபீல் பண்ணிடுவாங்க. அது ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு முதலீடு கேட்கறதா பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து நம்ம மக்கள் ஆட்டோ ஆரம்பித்தோம், அப்போ ஃபெயிலியர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மக்கள் ஆட்டோ ஆரம்பித்து ஆட்டோ ஆரம்பித்து ஆஃப்ரிக்கா போனோம், அப்போ சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே பெரிய லெவலில் நாங்கள் $1 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு $350 மில்லியன் அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுச்சு, சக்ஸஸ்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு $1 பில்லியன் வேல்யூவேஷன் போச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஈடாடி ஆரம்பிச்சோம். அது ஒரு பெரிய சக்சஸ். நம்பரை வச்சுதான் சக்சஸ் பண்றாங்க. உங்களுடைய growth வச்சுதான் சக்சஸ்னு முடிவு பண்றாங்க. சோ அது வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. எப்பவுமே ஒண்ணு என்கிட்ட சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். நாங்க அப்போ யூஸ்வலாவே ரொம்ப ஹெக்டிக்கான டைம் இருந்தாலுமே we used to take and சும்மா ஒரு ரைட் அரௌண்ட் தி. நானே அதை கேட்கணும்னு நினைச்சேன். சென்னையில போனா எங்களுக்கு ரொம்ப ஆசை. we have to go, we'll go around people நம்ம பார்ப்போம். அப்ப அவர் சொல்வாரு, ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோல மத்தியான நேரத்துல எல்லா ட்ரிப்பும் முடிச்சிட்டு ஆட்டோக்குள்ளேயே காலை நீட்டி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அவர் பார்த்து சொல்லுவாரு, அவர் சக்சஸ்ஃபுல் தேனஸ். அவரோட வேலை, அவருடைய கடமை. அந்த $1500 முடிஞ்சுட்டா வீட்டுக்கு கிளம்பி குழந்தைங்களை பார்க்கவும் ஒய்ஃப் பார்க்க போயிட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சாலும் அதுவும் சக்சஸ் தான். இட்ஸ் நாட் தட் நம்மள வந்து பேஷனேட்டா இருக்கணும், பட் அது மட்டும் தான் இருக்கணும்ட்டு இல்ல. தேவைதானே சக்சஸ் முடிவு பண்ணுது. நான் வந்து இன்னைக்கு $1500 ஒரு ஆட்டோ டிரைவர் ஓட்டினா அவருக்கு தேவைன்னு முடிவு பண்ணா அவருக்கு அது சக்சஸ். எனக்கு வந்து 1 பில்லியன் தேவைன்னு நான் முடிவு பண்ணும்போது அதுக்கான கஷ்டங்களையும் அதற்கான அவமானங்களையும் சந்திச்சு ஒரு எம்பையரை பில்ட் பண்ணும்போது அதுக்கான டைம் எடுக்கும்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் ஜேர்னில அஸ் அ பிசினஸ் மேனா சக்சஸ்னா ஐ எம் சக்சஸ்ஃபுல். நாங்கள் 2 பேருமே சக்சஸ்ஃபுல் பர்சன். எப்படி சொல்றதுன்னா, நாங்க படிப்படியா வந்து பிசினஸ் கத்துக்கிட்டு அதுல இருந்து சக்சஸ்ஃபுல் ஆகி இன்னைக்கு ஒரு கார்பரேட்டை வந்து யூஐல பில்ட் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு படிப்படியான சக்சஸ். எப்பவுமே ஒரு இதுக்கு டைம் எடுக்கும்ல. ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம் ஸ்பேஸும் அந்த டைம் பிரீத்தும் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய $1 பில்லியன் கம்பெனி உருவாயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 28 வயசு பசங்க, 20 வயசு பசங்க, 25 வயசு பசங்க ஒரு ஐடியாவை வந்து ஒரு $1 பில்லியன் ஆக்குறாங்க. ஸோ அது ஏன் தமிழ்நாட்டு சைடில் இல்லை அப்படின்னா, நம்ம மக்களை நம்பி பணத்தை முதலீடு பண்ணி அது ஒரு பெரிய ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஒரு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈகோ சிஸ்டத்துலேயே ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இப்போ வெஞ்சர் கேபிட்டல், இப்போ எங்களோட பிஸ்னஸ் எல்லாம் ஆப்பிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கேல் ஆனதுக்கு காரணமே மணி. இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதை போட்டு ஒருத்தவங்க உங்களை நம்பி இந்த குதிரை ஜெயிக்குன்னு பந்தயத்தில் பணம் கட்டுறவங்க, நாங்கள் மணி மேக் பண்ணதோட 1000 டைம்ஸ் அவங்க தான் அதிகமாக மணி மேக் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த பீப்புள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா,
நம்ம போய் ஒரு கம்பெனியில முதலீடு பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு பெரிய ஸ்கேல் ஆகுது, அது எத்தனை லட்சம் பேர் பயன்படுத்த முடியுது. ஒரு பிசினஸ் ஜெயிக்கணும்னா ஸ்கேலபிலிட்டி, வயபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்க பிசினஸ்ல நம்பி பணம் கட்டுற இன்வெஸ்டர் இருக்காங்களே, அந்த ஃபவுண்டர்ஸோட அந்த இன்வெஸ்டர் தான் அதிகமா பணி மேக் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த நிறைய விசிஸ் வந்து இப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பெரிய லெவல்ல வளர்றதுக்கு காரணமே அதுதான். ஓகே. ஐடியாவை நம்பி பெருசா பெட் பண்ண மாட்டேங்கிறாங்க, சிம்பிளா சொல்ல போனா. நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பண்ண ஆள் இல்ல. ரெவென்யூ வச்சு growth மல்டிபிள்ஸ் போட்டு ஒரு வேல்யூவேஷன் போட்டு இன்வெஸ்ட் பண்றேங்கிறாங்க. அது ப்ரீ ரெவென்யூவாவே இருக்கிறப்போ ஒரு ஐடியாவை அவங்க வந்து வேலிடேட் பண்ணி இது ஒர்க் ஆகும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெருசா அதுல பெட் பண்ணணுங்கிறது இல்ல. ஒரு ஃபவுண்டர் தன்னையே தான் ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. புரியுது. இப்போ நான் இந்த ஒரு பைக் பார்த்தேன். ஸோ இந்த பைக் எல்லாம் இங்கே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். டு வி ஹேவ் எனி ஸ்பேஸ் ஆர் ஃபேக்டரி? யா, வி ஹேவ் துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டில நமக்கு ஃபேக்டரி இருக்கு. ஓகே. மேட் இன் UAE. சி, நாங்க எங்க போனாலும் வோக்கல் ஃபார் லோக்கல்ன்ற கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆப்பிரிக்கால பண்ணும்போது மேட் இன் ஆப்பிரிக்கா, அங்க வந்து அசம்பிளிங் ஃபேக்டரி இருந்தது. ஸோ காம்பனன்ட்ஸ் வருவாங்க, அசம்பிள் பண்ணி அப்படிதான் டெப்ளாய் பண்ணோம் ஆப்பிரிக்கா ஃபுல்லா. ஸோ அதே மாதிரி தான் துபாயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸா நாங்கள் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ நாங்கள் வந்து மேட் இன் UAEயோட ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிளை தமிழ்நாட்டு பீப்புளா இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அதுதான் ஒரு ப்ரௌடான விஷயம். ஸோ பைக்ஸ் ஆர் ரெடி. வா, இது எப்போ பண்ணலாம் எப்படின்னு இருக்கீங்க? நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்றது. பைக்ஸ் ரெடி, டெக்னாலஜி ரெடி. இது வந்து ஒரு சாதாரண மோட்டர் சைக்கிளா பார்க்க முடியாது. இது ஒரு ஃபுல் டெக்னாலஜி பேஸ்டு ஒரு பைக்கா நாங்கள் வந்து இதை லான்ச் பண்றோம். ஏன்னா இந்த டெலிவரி மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். உங்களுக்கு நீங்க துபாயிலே இருக்கீங்க பல வருஷமா, எங்களுக்குலாம் சூப்பர் சீனியர் நீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், பரவாயில்ல. காலங்கள்ல சில நேரத்துல உண்மையை உலகிற்கு உறக்கா சொல்லணும்ல. நான் நிம்மதியா உட்கார்ந்துட்டேன் நானு. என்னதான் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கு. மொபைல் யூசர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு எல்லாமே நம்ம வீட்டுல உட்கார்ந்த இடத்துல இருந்தே வாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நீங்க தலபாத் எடுத்துக்கோங்க, கரீம் எடுத்துக்கோங்க, டெலிவரி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்க பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட அக்ரிகேட்டர் மட்டும்தான். மக்கள் வந்து கனெக்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பட் ஆனா இன்னைக்கு அது $1 பில்லியன் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்முக்கு எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மிடில் மேனா 2 வீலரை தவிர UAEல வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. பட் அந்த 2 வீலர் எல்லாமே பாத்தீங்கன்னா ICE வெஹிக்கிள்ஸா தான் இருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளா கிடையாது. அப்படியே ICE வெஹிக்கிளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ வேணும்னா ஒன்னு சைனால இருந்து இம்போர்ட் பண்ணும், இல்லைன்னா இந்தியால இருந்து வரணும், இல்ல இம்போர்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மண்ணில் இந்த ஊரை கான்செப்டை மையமாக வச்சு இந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணி மேட் இன் UAEயோட ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிளை வந்து டெக்னாலஜி பேஸ்டு மோட்டர் சைக்கிளை உருவாக்கியிருக்கோம். அது இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் அடுத்த மாதத்துல சேர்த்துருவோம் இன்ஷால்லா. ஸோ ஏன்னா இங்கே வந்து இந்த மார்க்கெட் வந்து இட்ஸ் $1 பில்லியன் மார்க்கெட். இட்ஸ் நாட் ஓன்லி UAE. எங்களோட டார்கெட் வந்து சவுதி, கத்தார், ஒமான், பஹ்ரைன், அது இல்லாமல் இங்க இருந்து பல நாடுகளுக்கு துபாய் மேட் இன் துபாய் பிராண்டை எக்ஸ்போர்ட் பண்ணன்றதுதான் எங்களுடைய ஆசை. GDPல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார் வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோலோட ப்ரைஸ் 30% ஹைக் ஆயிருக்கு. இன்னொன்று UAEல ஒரு ரூல் இருக்கு, இந்த GCC கண்ட்ரில 4 வருஷம் தான் நீங்க வந்து ஒரு பெட்ரோல் பைக்கை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த பைக்கை ஸ்கிராப் பண்ணிடணும், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ எவ்ரி இயர் உங்களுக்கு இங்கே பைக்கோட தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1,20,000 பைக் துபாயில மட்டும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த பைக்ஸோட ICE பைக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். இங்க இருக்க இம்பாக்ட், சஸ்டைனபிலிட்டி, கவர்மெண்டோட விஷன் வந்து 2030 and 2050, சவுதியோட விஷன், இது எல்லாத்தோட விஷனுமே சஸ்டைனபிலிட்டியை நோக்கி தான் இருக்கு. ஸோ அப்போ அதுல ஒரு டிரான்ஸ்போர்ட்ல இருக்க ஒரு பெரிய லாஸ்ட் மைல ஈடாடி வந்து ஃபுல் அந்த ஸ்பேஸையே ஃபுல்லா கவர் பண்ணி மேக்சிமம் வந்து மார்க்கெட்டோட லீடர் ஆகணுன்றதுக்காக தான் லாங் டேர்ம் விஷன்ல அடுத்த 10 வருஷத்துக்கான விஷனரியா ஈடாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான் அடுத்த கேள்வி நான் என்ன கேட்கலாம் அப்படிங்கறத அவங்களே வந்து எனக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. உண்மையிலே வாட் இஸ் யுவர் கேள்வி எடுத்துட்டு நான் வந்து இல்ல, எப்போதும் ஒரு கண்ட்ரிக்குள்ள நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும்போது, நான் இந்த 15 வருஷம் பிசினஸ்ல கத்துக்கிட்டது, நீங்க இன்னைக்காக ஒர்க் பண்ணவே கூடாது. அடுத்த 10 வருஷத்துல இந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், நீங்க என்ட்ரி ஆகிற மார்க்கெட் எப்படி இருக்கும், அதோட ஸ்கேல் எவ்வளவு பெருசு இருக்கும், அப்ப நீங்க எப்படி தயாராகணும், உங்ககிட்ட 10 வருஷத்துக்கான பிளான்ஸ் வந்து ரெடியா இருக்கணும்.
எவ்வளோ கேபிட்டல் வேணும், என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுது, எவ்வளோ ப்ரைஸ் காம்படிஷன் ப்ளே பண்ண போகிறோம், மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர்ஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம், உங்களோட டெக் எப்படி இருக்கணும், உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் பைக்ஸ்ன்றது நீங்கள் வெறும் ஒரு பைக்ஸாக பார்க்குறீங்க, பட் அது அப்படி கிடையாது. ஏற்கனவே ஐசி பைக்குக்கு நிறைய பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. பட் எலக்ட்ரிக் பைக்குன்னு ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே உருவாக்கணும். ஸோ அப்போ நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க ஒரு லீடரா நான் ஒரு 10 வருஷத்துக்கான விஷன் இருந்தா தான் என்னால் இந்த மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும். சூப்பர். ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த காலேஜஸ்க்கெல்லாம் அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய அந்த மாதிரி இந்த மோட்டிவேஷனல் வந்து கேட்பாங்க இல்லையா, ஸோ அதனால டேக்லைன் வந்து நான் ஹேஷ்டேக் மோட்டிவேஷன், ஹேஷ்டேக் பிஸ்னஸ் ஸ்கூல் எல்லாமே போட்டலாம். ஏன்னா மோட்டிவேஷன் பேசுறது எப்ப பேசணும்னா படத்துல சொல்ற மாதிரி தான், எது பேசுனாலும் ஜெயிச்சுட்டு பேசு, அப்பதான் கேட்பாங்க. சீரியஸ்லி. ஸோ நம்ம சொல்ற இடத்துல மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தா கூட நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு அதை சொன்னாதான் அதுக்கு கரெக்டா இருக்கும். நானே இப்ப பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளாம் இன்னும் ஜெயிக்கவே இல்லை, இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நமக்கு முன்னாடி இருக்க இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்க வேவ்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. இந்த இன்னைக்கு வந்து மோட்டிவேஷன் பேசுறதுன்றது பேசிடலாம், பட் அதை செயல்படுத்திட்டு அதை பேசுறது தான் சரியானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப தமிழ்நாடு அரசியலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்ன ஒரு மாற்றம் வந்தா, ஏன்னா மாற்றம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இல்லையா, சோ அதனால மாற்றம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா இது வரைக்கும் பாலிடிக்ஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மக்கள் வச்சது இல்ல. நாங்களே அது எங்க தவறுதான். இவ்வளவு நாங்க எம்பவர்டா பேசுறேன். நான் எஸ்பெஷலி என்னைய பத்தி மட்டும் பேசுறேன். நாங்கன்னு சொன்னா அது எப்படி போகும் தெரியாது. I was disconnected with politics for so long சொல்லலாம். Though நான் closely we have worked with many governments எல்லாமேனா எலெக்ஷன் வருது, ரிசல்ட் வருதுன்னா மேபி ஒரு டேக்கு 2-3 டைம்ஸ் மார்னிங் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம், லஞ்ச் ஒன்று நைட் பண்ணுவோம், அவ்வளவுதானே தவிர பிரச்சாரத்தை எல்லாத்தையும் பார்த்து மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் படிச்சு ஆபீஸ்ல லீவ் போட்டு உட்கார்ந்து டிவியை வாட்ச் பண்ணதெல்லாம் யாஸ்மின் கிடையாது. அதுதானே. அப்ப இந்த வாட்டி அவங்க அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி we saw. ஓகே. அண்ட் அதே மாதிரி வீட்ல பாலிடிக்ஸ் பேசப்படாது எனக்கு ஒரு பெரியது. ஏன்னா க்ரோயிங் அப் எனக்கு என்னோட ஹவுஸ் ஹோல்ட்ல பாலிடிக்ஸ் பேசுவாங்க, எங்க அப்பா அம்மா பேசுவாங்க, நான் அப்போ ஆஸ் எ கிட்டா பாத்திருக்கேன். பட் அந்த என்விரான்மெண்ட் எனக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுகள்ல நடக்கல. நம்ம அதுக்கப்புறம் பேசவும் இல்ல. எப்போ நம்ம சின்னதா இருக்கிறப்போ அப்பா அம்மா பேசினது, அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மாவே நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணல. அது நடக்காத ஒரு வெற்றிடம் இருந்தது எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ லவ் ஜெயலலிதா மேடம். பிகாஸ் அவங்களோட ஆளுமையில எனக்கு ஒரு பெரிய கிரிட் இருந்தது. இட் வாஸ் லைக் ஒரு லைட் மாதிரி ஃபார் விமன் பவருக்கு. விமன் இன் பாலிடிக்ஸுமே எப்படி விமன் இன் ஆட்டோமொபைல் ஒரு டேபுவோ அது ஒரு பேசப்படாத ஒன்னா இருந்தது, வந்தாலும் ஒரு வெல்கம் இல்லாம இருந்ததோ அதே மாதிரிதான் பாலிடிக்ஸ்லயுமே இருந்தது. இப்போ இந்த ஒரு புது அரசியல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். என்ன பை எல்லாமே யாஸ்மின் எங்ககிட்ட கேட்டேன். எனக்குலாம் அரசியல் பத்தி பெரிய ஒரு இது இருக்கு. நீங்க ஒரு கோரிக்கை இல்லங்க, நீங்க 2 பேரும் ஒவ்வொரு கோரிக்கை. நான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லட்டும். கோரிக்கைலாம் இல்ல, நான் என்ன கேட்டீங்கன்னா இப்ப புதுசா வந்த ஆட்சி பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு ஆஸ் அ பிசினஸ் ஆண்டர்பிரனரா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 மாதத்துல ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் 2 வருஷத்துல கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அது அவருக்கான ஒரு ஸ்டார்டம், அவருடைய முகமும் அவருடைய சின்னமும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதுலயே ஒரு இதா அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் லெசன் எடுத்துக்கலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவர்கிட்ட கூட. அத வந்து எல்லா பிசினஸ்மேனுமே மார்க்கெட்டிங் லெசன் பார்க்கணும். 2 இயர்ஸ்ல they have reached. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு 20 இயர்ஸ் பிளஸ்கான ஒரு சேம் என்னோட ஜர்னி மாதிரி தான் இருக்கு. உடனே அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் அதுக்கான பிளான்ஸ், கட்டமைப்ஸ், அவரை சுத்தி இருக்க ஒரு டீம், அதுக்காக அவங்க எவ்வளவு நாள் வளைச்சிருப்பாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இந்த ஒரு 2 வருஷம் டைமா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு நிறைய இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவன் கிடையாது. எல்லா கட்சியிலுமே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. நான் வந்து சாப்பாட்டு கட்சி, சோத்து கட்சின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம வந்து பிசினஸ் மேன். நாங்கள்லாம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கும் ஒரு இன்னோவேஷனையும் ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ற பீப்புள். எங்களை வந்து நீங்க ஒரு கட்சியில வச்சு நீங்க இந்த கட்சியை சார்ந்தவர்னு அப்படின்னு ஒரு முத்திரை குத்திர முடியாது. ஏன்னா நாங்க வந்து ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியையோ அப்லிஃப்ட் பண்றதுக்காக. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க?
இல்ல நாங்க வந்து அரசியல்வாதி இல்லைன்னு சொல்ல வரோம். நீங்க அரசியல்வாதி இல்ல, இப்போ பிசினஸ்மேனா? ஸ்ட்ரெயிட் क्वेश्चन. விமன் என்ன எதிர்பார்க்கறாங்க அடுத்து ஒரு சொல்லுங்க. டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம். ஓகே. as a businessman நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா டேஷ்போர்ட் சிஸ்டம். ஒரு டேஷ்போர்ட் சிஸ்டம்ன்றதை தாண்டி ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்லல, நான் வந்து நிறைய கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்லயும் ஒர்க் பண்ணியிருக்கோம், சென்ட்ரல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதர் கண்ட்ரீஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய கவர்மெண்ட்ஸ் கூட. ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ எங்களை மாதிரி பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டமை அரசு உருவாக்கணும். அந்த உருவாக்குற சிஸ்டம்ல அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை இமீடியட்டா அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு வர மாதிரியான சப்போர்ட் சிஸ்டங்களை கவர்மெண்ட் உருவாக்கி தரணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நாங்களே திரும்ப ஆப்பிரிக்கால இருந்துட்டு திரும்ப அந்த பிஸ்னஸை பெருசா பண்ணலான்னு இந்தியாவில் போய் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களால் அதை பெருசா பண்ண முடியல. சில காரணங்களால சில அப்ரூவல்ஸ்லாம் கொஞ்சம் எங்களால் பண்ண முடியல. பட் ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா அதுக்கான டைம்லைன் வச்சு அந்த கம்பெனியே அதை பண்ணலைனாலும் கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இருக்க நடைமுறை சிக்கல்களை வந்து சரி பண்ணி கொடுத்து அந்த ப்ராஜெக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலயும் கவர்மெண்டோட பங்கு இருக்கணும். ஏன்னா அதுதான் ஜிடிபி. ஒரு பிசினஸ் தான் ஒரு பிசினஸ்மேன் சக்சஸ்ஃபுல்லானா அதை சுத்தி இருக்க பீப்புள் எல்லாம் நன்மை அடைகிறாங்க. அது மூலமா வர வருவாய் மூலமா டாக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு பிசினஸ்ன்றது ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு. விவசாயம் எப்படி நம்ம நாட்டுடைய முதுகெலும்போ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யற பிசினஸ், அது சின்ன லெவல்ல இருக்கட்டும் பெரிய லெவல்ல இருக்கட்டும், அதன் மூலமா சுத்தி இருக்க மக்கள் பயன்படுறாங்க, அரசு அதன் மூலமா பயன்படுது. அப்ப அந்த அரசுக்கு வியாபாரம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த பிசினஸ் வந்து ஈஸியா அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கணும். சூப்பர். நான் ஆக்சுவலி சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா 2026 தேர்தலோட தாக்கம் என்னவா இருந்ததுன்னா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சோம். அது வந்து அபார்ட் ஃப்ரம் பார்ட்டி இவங்களுக்காக அவங்களுக்காக பார்த்தோம், ஸ்டார்டம் இது கொண்டு வந்தது, அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு டிபேட்னு சொல்லிக்கலாம். பட் பார்த்தோம். எப்பவுமே எனக்கு ஒரு தாக்கம் இருந்தது, ஓட்டை வந்து எப்படி தீபாவளி மத்ததெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி ஊருக்கு போறவங்க ஓட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி போய் நான் இது வரைக்கும் பார்க்கல. எந்த ஒரு கட்சிகளும் அதை வந்து வலியுறுத்தி சொன்னதா நான் நினைக்கல, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இல்ல. சோ இந்த வாட்டி அதெல்லாம் நடந்தப்போ ஒரு எனக்கே வந்து பார்க்க அவ்வளவு இருந்தது. எங்களோட ஓன் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் அண்ட் பீப்புள்ஸே வந்து நாங்க போகணும், இதுக்கு எங்களுக்கு வந்து லீவ் வேணும், இதுக்கு மேல கோயிங் ஃபர்தர் ஒரு கம்பெனியா நாங்க பாலிசி வைக்கணும் அப்படிங்கறத வந்து ஆஸ் அ கம்பெனி விச் இஸ் ரன்னிங் அவுட் சைட் இந்தியா நாங்க ஒரு பாலிசில அது ஒரு லைன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய தாட். ஆக்சுவலி இது தேவை, இதெல்லாம் அத்தியாவசிய தேவை. அப்படி ஒரு லைனே கிடையாது. தட் ஓட்க்கு வந்து போற லீவ் வந்து ஆஸ் அ கம்பெனி ப்ரொவைட் பண்ணணும்னே எங்களுக்கு இல்ல. சோ இப்போ அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சது. ஒரு ஓட் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சது. இன்னொன்னு எல்லா ஸ்கூல்ல நான் போய் பேசும்போது நான் கேட்பேன், யாரெல்லாம் பொலிட்டீஷியன் ஆகணும், ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும். ஈவன் ஆண்டர்பிரினர்ஸ் கூட கை தூக்கிடுவாங்க, பொலிட்டீஷியனுக்கு கிட்ஸ் கை தூக்குனதே இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளோடது கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீம் பண்ணணும்னே குழந்தைங்களுக்கு தெரியாததை தாண்டி இன்னைக்கு ஐ வுட் சீ கிட்ஸ் சேயிங் தட் நான் எம்எல்ஏ ஆக போறேன், நான் பொலிட்டீஷியன் ஆக போறேன், ஜுடிஷியரி என்ன, அண்ணா என்ன, பெரியார் என்ன பண்ணாரு, காமராஜர் என்ன பண்ணாருன்னு கிட்ஸ் கேட்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஆஸ் அ மதர், ஆஸ் அ விமன், ஐ சி திஸ் இஸ் த சேஞ்ச். சேஞ்சுங்கிறது ஆட்சி மாற்றம் சேஞ்ச பத்தியே நாங்க பேசல. ஆஸ் அ பீப்புள் நாங்க பிசினஸ் பண்றோம், இதெல்லாம் பாக்குறப்போ ஐ பீன் இன் டு தட் சைட் ஆல்சோ அண்ட் திஸ் சைடுங்கிறப்போ திஸ் இஸ் as ரியல் சேஞ்ச். ஏன்னா நம்ம கிரிக்கெட் போயிட்டு இருக்க பீக்ல ஐ நெவர் சா ஐபிஎல் மீம்ஸ் ஒரு ஐபிஎல்க்கு சண்டை போடுறது நடக்கிறத தாண்டி வி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் பாலிடிக்ஸ். பாலிட்டிக்கல் நியூஸ் டுக் ஓவர். அது தேவை, பாலிடிக்ஸ் தேவை. குழந்தைகள் பேசக்கூடாது அதுக்குதான் 18 வயசுன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. கீழ இருந்து வந்தாதான் பேசு. ஓகே, திராவிடியன் ஸ்டாக்குன்னு திராவிட குடும்பங்கள் வந்து அது குழந்தைங்களுக்கு கொண்டு வரப்போ மத்தவங்க நிறைய பேர் பேசல. ஓகே, இப்போ அது மாறி இருக்கு. எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் சேஞ்ச். வாட் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் இஸ் சேஃப்டி ஃபார் த கிட்ஸ் அண்ட் சேஃப்டி ஃபார் த விமன். ஏன் யூஏ எங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா எவ்ரிபடி வுட் சே சேஃப்டி தான். ஓகே, எனி டைம் ஈவன் 2-3 I can roam out now. Yes. Okay, no one has the guts to even do any crime ன்னு சொல்வாங்க. கரெக்ட். நடந்தாலும் இட்ஸ் பீயிங் அட்ரஸ்ட் இமீடியட்லி அண்ட் நடக்கிறதுக்கும் தைரியம் கிடையாதுப்போ அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் இன்ஃப்ரா இருக்கு.
அங்க கொண்டு வர டைம் ஆகுனாலும் நம்ம ஊர்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபார் விமன் இருக்கணும். ஏன்னா எல்லா திட்டங்கள் வந்து கொடுக்கப்படுது, சேஃப்டிக்கு ஒரு நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்க, அது எவ்வளவு ஆக்சசபிளா இருக்கு, அதோட டிரான்ஸ்பரன்சி என்னங்கிறது இது ஒரு ரொம்ப பெரிய விமன் வரி தான். எங்க அம்மா வயசுல போய் எங்க அம்மாட்ட கேட்டாலும் அவங்களோட அம்மாட்ட கேட்டாலும் அவங்க எல்லாரும் கேக்குறது சேஃப்டி தான். கரெக்ட். சேஃப்டி இஃப் இட் வாஸ் என்ஷூர்ட் நத்திங் லைக். சூப்பர், வெரி வெரி நைஸ். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் வி காட் டு நோ லாட் அபவுட். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் உங்களை நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நான் மீட் பண்ணியிருப்பேன். லைக் அப்போல்லாம் அவங்க ஜஸ்ட் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்க்க வந்தாலே ஒரு கிளாஸாக தான் வருவாங்க, ஒரு ஹைலைட்டட் பர்சனாக தெரிவாங்க. எம் ஆட்டோ எல்லாம் தான் சொல்லி இன்ட்ரோ ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ எம் ஆட்டோ தாண்டி டேடி தாண்டி இன்னும் நிறைய உங்களுடைய சப் பிராண்ட்ஸ் வந்து வரணும். அண்ட் ஐம் ஜஸ்ட் விஷிங் ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த இன்டர்வியூ நாங்கள் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த இன்டர்வியூவில் நிறைய நம்ம கற்றுக்கலாம். என்னெல்லாம் வந்து ஜேர்னிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம ஒரு குட்டி பிரேக்கில் சொன்னீங்க சாரா, இது இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா லைஃப்பில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, துபாய் வந்தோம் இன்றைக்கே சம்பாதிக்கணும், இன்றைக்கே நம்ம வந்து எபிசோட்னு தனியாவே வைக்கலாம். கண்டிப்பாக ஷுர் வி வில் டு தட். அளவுக்கு it have been an hard struggle. உடனே எதையுமே நீங்க மணி மேக் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. காரணம் இன்னைக்கே நான் வந்து மணி மேக் பண்ணி நாளைக்கே பென்ஸ் கார் வாங்கிடணும், G63ல போயிடணும், துபாய் வந்தாலே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. பிஸ்னஸ்ன்றது ஒரு ப்ராசஸ். உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க வந்து அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிரச்சனையே இங்க எங்க தெரியுமா இருக்கு? பேஷன்ஸ். அது இல்லை நம்ம கிட்ட. நம்மளால வந்து ஒரே விஷயத்த, அந்த ஒரு பழமொழி இருக்குல்ல, வெறுங்கை என்பது மூடதனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று விழும், வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம். நமக்கு வந்து டார்கெட் வந்து தெளிவா இருக்கணும். ஒரு சுத்தியில அடிச்சு இந்த சிற்பி சிலை செய்யறது மாதிரிதான். அத கல்லா பார்த்தா கல்லு கரெக்டா, அதை உட்கார்ந்து அவன் செதுக்கிக்கிட்டே இருப்பான். அதுக்கு கொஞ்ச நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு அழகான சிற்பம் வரும். அது மாதிரிதான் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டைமை கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன புதுசா வந்த அரசாங்கத்திட்ட, இன்னும் அரசாங்கம் வரல, யாரு வந்தாலும் சரி எனக்கு என்ன ஒரு கோரிக்கை இருக்குன்னா, சஸ்டைனபிலிட்டிக்கு நிறைய தமிழ்நாட்டில் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டிக்கு நிறைய மணி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோன்றது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப வருஷமா அதுக்காக குரல் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த ஆட்டோவுக்காகவும், இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்காகவும், அவங்க ரெஸ்பெக்டுக்காகவும், அவங்களுடைய லைஃப் சேஞ்சுக்காகவும். ஸோ இப்போ கொடுத்துருக்க புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுல 75,000 rupees ஏதோ ஆட்டோ ரிக்ஷாவுக்கு வந்து எலக்ட்ரிக் வாங்குறதுக்கு மானியமா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒரு 75,000 ரூபாய் ஆட்டோவுக்கு மானியமா கொடுக்கறத விட அவங்கள புதுசா வந்து ஒரு ஆட்டோ வாங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆட்டோட விலை 4 லட்சம் ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ. ஸோ அப்போ அவங்களுக்கு திரும்ப நம்ம வந்து கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 75,000 ரூபாய் மானியத்திலேயே அவங்களோட பழைய ஆட்டோவை எலக்ட்ரிக்கா மாத்திக்க முடியும். ஓகே. ஸோ அது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பழைய இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 20,000 rupees வந்து அவங்க அலோகேட் பண்ணாங்க. பட் இப்போ புதுசா எலக்ட்ரிக் வாங்குறதுக்கு மானியமா ஆட்டோ கொடுக்கறதுக்கு பொதுவா அந்த 75,000 ரூபாயை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருனாலையும் அதை பழைய ஆட்டோவை எலக்ட்ரிக்கா அந்த 75,000 ரூபாயில மாத்திக்க முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஆட்டோ இருக்கும், அந்த ஆட்டோவுக்கு நீங்க கொடுக்குற 75,000 ரூபாய் வச்சு அவங்க எலக்ட்ரிக்கா மாத்திக்க முடியும். ஸோ அந்த திட்டத்தை இவங்க பரிசீலனை பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆட்டோக்களையும் பச்சை கலராக மாற்றினா பசுமையான தமிழகம் ஒளிரும். பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் உங்களோட புது கவர்மெண்ட்டுக்கு தொடர்புக்கு அங்கே 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 ஃப்ரெண்ட்லி நோட்டு இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே யூஏல இருக்க நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் வியாபாரம் செய்கிறாங்க, நிறைய பேர் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈடாடி யூஏல 4-wheeler லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட்லி அவைலபிள் 4-wheeler எலக்ட்ரிக் கார்கோஸ் அண்ட் பேசஞ்சர் 1.3 டன் வரைக்கும் கார்கோஸை வந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கை வந்து யாரும் பை பண்ணுறதில்ல. ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து ஹையஸ்டாக இருக்குது. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் 4-wheeler வந்து ஒரு 1,50,000 dirhams 150,000 dirhams
ஸோ நாங்கள் லீசிங் கொடுக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் கார்கோ லீசிங் வேணுமோ, பேசஞ்சர் வெஹிக்கிள் வேணுமோ, 13 சீட்டர், 7 சீட்டர், 9 சீட்டர், நாங்கள் வந்து ஈடாடி இவி லீசிங் கம்பெனி மூலமாக தரோம். அது இல்லாமல் 2 வீலர் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளையும் நாங்கள் வந்து லீசிங் கொடுக்குறோம் நிறைய 3PL ஆப்ரேட்டர்ஸ்க்கு. ஸோ யாராலும் எலக்ட்ரிக் டொமைனில் ஒர்க் பண்ணணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஈடாடி உங்கள் கூட இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தமிழனா ஒரு தமிழனுக்கு கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ ஸ்டே கனெக்டட் மக்களே. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எப்போவுமே எங்கள் கூட கனெக்டாக இருங்க. டூ சப்ஸ்கிரைப். பாய்.